திருப்புவனம் அஜித் போலீஸ் தாக்குதல்ல மரணம் அடைஞ்ச வழக்குல பல்வேறு சந்தேகங்கள் இருக்கு. அஜித் உடல்ல 18 கொடுங்காயங்கள் மட்டும் இல்ல, பின்னாடி இருந்து செயல்பட்ட மேலிடத்தோட உத்தரவுகள் அத்தனையும் மறைக்கப்பட்டிருக்கு. 27/6/2025 அன்னைக்கு 10 பவுன் நகையும் 2500 ரூபாயும் காணாம போனதா திருமங்கலத்தைச் சேர்ந்த நிக்கிதாங்கிற பெண்மணி கொடுத்த புகார்ல அஜித்தை விசாரணைக்கு கூப்பிட்டதா போலீஸ் சொல்றாங்க. ஆனா திருப்புவனம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு எந்த புகாரும் நேரடியாவோ எழுத்துப்பூர்வமாவோ கொடுக்கப்படல. டிஎஸ்பி போன்ல சொன்னதோட அடிப்படையில அஜித்தை விசாரணை செஞ்சிருக்காங்க. மாலை 7 மணிக்கெல்லாம் அஜித்தை கூட்டிட்டு போன போலீஸ் எஃப்ஐஆர்ல இரவு 9:30 மணிக்கு தான் அழைச்சிட்டு போனதா சொல்லியிருக்காங்க. ஸ்டேஷன்ல விசாரிக்காம பக்கத்துல திருபுவனம் கால்நடை மருத்துவமனை பக்கத்துல சீச்சாசேரி களம், மடப்புறம் விலக்கு அருகே இருக்கிற மாணவர்கள் விடுதிக்கு பின்புறம், அதுக்கப்புறம் ஆற்றோர பாதை மற்றும் தோப்பு பகுதியில போலீஸ் முறைப்படி விசாரிச்சிருக்காங்க. அஜித் குமாரை விசாரிக்கும் போது அஜித் தம்பி நவீன்குமார், சரவணன், அருண், தினகரன், லோகேஸ்வரன், பிரவீன், வினோத் இவங்களையும் சேர்த்து விசாரிச்சிருக்காங்க. எல்லாரையும் அடிச்சே விசாரிச்சாங்க. அஜித்துக்கு அடி அதிகம்னு சொல்றாங்க நேர்ல பார்த்தவங்க. திருப்புவனம் நகை திருட்டு வழக்க விசாரிக்க மானாமதுரையில இருந்து தனிப்படை காவலர்களை அனுப்பி வச்சது யாருங்கிற கேள்விக்கு இன்னும் விட கிடைக்கல. டிஎஸ்பியும் திருப்புவனம் இன்ஸ்பெக்டரும் அடிக்கடி போலீஸோட போன்ல பேசியிருக்காங்க. தனிப்படை போலீஸ் பிரபு, கண்ணன், சங்கர மணிகண்டன், ராஜா, ஆனந்தன், மணிகண்டன் 6 பேர் கடுமையா தாக்குனத நேர்ல பார்த்த சாட்சிகள் இருக்காங்க. மறுநாள் சனிக்கிழமை, அதாவது 28/6/2025 மாலை சுமார் 6 மணிக்கு மடப்புறம் பத்ரகாளியம்மன் கோயில் அலுவலகம் பின்னாடி இருக்கிற மாட்டு கொட்டகைக்கு அஜித்தை கூட்டிட்டு போயிருக்காங்க. போகும்போது அஜித் நடந்து போனதா அந்த பகுதியில இருக்கிற பொதுமக்கள் தெரிவிச்சிருக்காங்க. அந்த இடத்துல வச்சுதான் அஜித்தை கடுமையா தாக்கியிருக்காங்க. பிவிசி பைப்புகளும் இரும்பு பைப்புகளும் அஜித்தை அடிச்ச இடத்துல உடஞ்சு கிடக்கிறத நீதிபதியே நேரடியா பார்வையிட்டு விசாரணை செஞ்சிருக்காரு. நடந்து போன அஜித்தை சில மணி நேரத்துல தூக்கிட்டு வந்திருக்காங்க போலீஸ். போலீஸ் விசாரணையில இருந்து தப்பிச்சு ஓடும்போது கால் தடுமாறி கீழே விழுந்த அஜித்துக்கு வலிப்பு வந்ததா போலீஸ் எஃப்ஐஆர்ல சொல்லியிருக்காங்க. ஆனா வலிப்பு வந்த அஜித்தை மருத்துவ சிகிச்சைக்கு அழைச்சிட்டு போயிருக்கணும்ல. போலீஸ் சொல்படி பார்த்தாலே முதல்ல திருப்புவனம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு போயிருக்காங்க. அங்க இருந்து சிவகங்கை அரசு மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸ்ல கொண்டு போயிருக்காங்க. அப்புறமா மேல் சிகிச்சைக்காக மதுரை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு போனதா சொல்றாங்க. இரவு 11:15 மணிக்கு மருத்துவர் பரிசோதனை செஞ்சு அஜித் வரும் வழியிலேயே இறந்துட்டார்னு சொன்னதா சொல்றாங்க. ஆனா திருப்புவனம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு போகும் போதே அஜித் உடல்ல உயிர் இல்லைன்னு சொல்றாங்க அப்பகுதி மக்கள். மாவட்ட எஸ்பி ஆஷிஷ் ராவத் போன்ல அஜித் அம்மாட்ட பேசி உங்க மகன் இறந்துட்டார்னு சொல்லியிருக்காரு. ஒரு ஸ்டேஷன்ல நடந்த சம்பவத்துக்கு எஸ்பி தான் பேசுவாரா? எஸ்பி அந்த இடத்துக்கு ஏன் போனாரு? டிஎஸ்பியோட சிறப்பு படை தலைமை காவலர் கண்ணன் ஏன் திருப்புவனம் ஸ்டேஷன்ல அஜித்தை விசாரிக்க படையோட போனாரு? போலீஸ் ஸ்டேஷன்ல வழக்கு பதிவு செய்யாமலேயே அஜித் குமாரை அடிச்சு விசாரிக்க அதிகாரம் கொடுத்தது யாரு? டிஎஸ்பி அடிக்கடி யார் கூட எல்லாம் போன்ல பேசினாரு? திருப்புவனம் பேரூராட்சி தலைவரான திமுகவை சேர்ந்த சேங்கை மாறன் கார்ல உயிரிழந்த அஜித்குமார் தம்பி நவீன்குமார், அவங்களுடைய அம்மா மாதவி, அவங்கள திமுக கொடி கட்டின கார்ல விசாரணைக்கு அழைச்சிட்டு போனது ஏன்? போலீஸ் மேல புகார் கொடுக்க கூடாதுன்னு அஜித் குடும்பத்தார மிரட்டி கட்ட பஞ்சாயத்து பேசின திமுக நிர்வாகிகள் யார் யார்? டிஎஸ்பி இன்ஸ்பெக்டர் நேரடியா தனிப்படை போலீசிடம் பேசி இருக்கும் போது அவங்க மேல நடவடிக்கை இல்லையே ஏன்? குற்றம் செஞ்சவங்களை விட குற்றத்தை மறைக்கிறது பெரும் குற்றம். அப்படின்னா இந்த காவல் மரணத்தை மறைக்க உதவி செஞ்ச அரசியல்வாதிகள், அதிகாரிகளை திமுக அரசு காப்பாத்துறது எதற்காக? திமுக நிர்வாகிகளும் திமுக சொல்படி நடக்கும் போலீஸும் வேற எந்தெந்த போலீஸ் ஸ்டேஷன்ல மனித உரிமை மீறல்களை நடத்தி இருக்காங்க? முழு விசாரணை வெளியில வருமா? எல்லாத்தையும் விட மேலிடத்து சொல்படிதான் கைதான காவலர்கள் நடந்துகிட்டதா காவலர்களோட குடும்பத்தினர் கண்ணீரோட புலம்புறாங்களே, அந்த மேலிடம் யாரு? மேலிடத்தின் உத்தரவு சட்டத்திற்கும் மேலானதா?